ஓம் முக்கியசிரா போற்றி ஓம் நகர் நேரலை பற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் இன்டிகிரேஷன் ஒருங்கிணைக்கிறது. ஒரு கூட்டுறவுக்கான இடம் 7ஆம் இடம். ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் சிம்மத்துக்கு வராரு. கேது கூட சேர்றாரு. ஸோ ராசிநாதன் கேது கூட சேர்ந்து இருக்கிறதுனால சிம்மராசி துலாம் ராசினியர்கள் இப்போதைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சுக்கிரன் கேது இணைவு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. மூத்த சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன்லாம் வந்துட்டாங்க. சனி பகவானை சூரியன் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. சனி பகவானை சுத்தப்படுத்திட்டு புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. சனி பகவான் 6ஆம் இடத்துல அருமையான பலங்களை கொடுக்குறாரு. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடம் ராகு இருந்தாலுமே குரு பார்வைக்கு சுக்கிர பார்வைக்கு வராரு. ராகு சுபத்துவம் வராரு. அதிர்ஷ்டம் பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு. சரியா நேர்களே, அதிர்ஷ்டம் பலவாறு வருது. மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் அளப்பரிய பலனெல்லாம் ராகு கொடுக்குறாரு. ராகு பகவான் ஒரு நிழல் கழகம், ஒரு சாயா கிரகம். அவர் இப்போ ஒரே நேரத்தில் குரு பார்வை சுக்கிரம் பார்த்துக்கு வரதுனால உங்களுக்கு இப்போ அம்பானி யோகம் அடுத்த வருட காலத்தில் நடக்க போகுது. அம்பானி யோகம் இன்னும் அடுத்த வருடம் 2 மாதத்துக்கு. ராசியில் செவ்வாய் வந்துட்டார். செவ்வாய் 15ஆம் தேதி வந்துட்டார். குரு பார்வைக்கு வராரு. குருமங்கள யோகம் ராசியில் இருக்குது. ராசிக்கு 2 கூடியவன் ராசியில் இருக்கிறதுனா நல்லதான், மிகச்சிறப்பாக இருக்கும். தனம் வருமானம் நல்லபடியாக இருக்கும். 7ஆம் இடம் கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். அம்பானி யோகம் அளப்பரிய பலன்களை கொடுக்குது. துலாம் ராசிக்கு இப்போதைக்கு குரு, புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அரசு விஷயத்திலும் சரி, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி அலைச்சல் இருக்கும். இருப்பினும் அம்பானி யோகம் உங்களுக்கு அடுத்து வருகின்ற 60 நாளுக்கு நடக்கும். இந்த யோகத்தை சுக்கிரனும் புதனும் கொடுக்குறாங்க. சனி பகவான் அதுக்கு உதவி பண்ணுறாரு. ராகு அதுக்கு தூண்டில் போடுறாரு. ஸோ ராகு சுபத்துவமாக இருக்கிறனால இப்போ காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா, காளியம்மன் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த 3 நாளும் அடுத்து வருகின்ற ஒரு 2 மாத காலம், புரட்டாசி, ஐப்பசி 2 மாத காலத்துக்கும் துர்க்கையம்மன் காளியம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். துர்க்கையம்மன் சிவன் ஆலயத்தில் இருக்கும். காளியம்மனுக்கு தனி சந்நிதி இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். சரியா, ஆனால் அந்த வேலை ராகு வேலையில் போகணும். செவ்வாய், ஞாயிறு, வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனை கும்பிட்டே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதன் சனி பகவானை பார்க்குறது மிக நல்லாயிருக்கும். வருமானம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதைத்தான் அம்பானி யோகம்னு சொன்னேன். அம்பானி இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர், உலக பணக்காரரில் ஒருத்தர். 2 அம்பானி, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. நீங்கள் அம்பானி மாதிரி ஆறீங்களோ இல்லையோ ஒரு அதிக லெவலுக்கு போவீங்க. 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாகும். கோடிகள் 100 கோடி 200 கோடி போகும். இன்றைக்கி லட்சம் கோடியெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் பார்த்துறானுங்க. அரசியல்வாதிகள் ஆயிரக்கணக்கில் கோடியில் வச்சுருக்கிறானுங்க. ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க லட்சக்கணக்கில் பார்த்துறாங்க. மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவனே மாதத்துக்கு 40,000 சம்பளம் வேணானா வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிச்சிடறான். ஸோ லட்சங்கள் கோடிங்கள்லாம் 8 கை கட்டிய தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் முயற்சி தான் இருக்கணும். நமக்கு முயற்சி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம். இப்போ உங்களுக்கு முயற்சி திருவணி ஆகும். ராசியில் செவ்வாய் இருக்கார். ஒரு உத்வேகம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், படாப்பட்டாக இருப்பீங்க. சரியா, சோர்ந்து போக மாட்டீங்க, வேகமாக இருப்பீங்க. சரியா நேர்களே, குருமங்கள யோகத்தில் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்கிறாரு. 1.5 மாதத்துக்கு 15/9/2025 ஒரு 45 நாளைக்கு இருப்பார். சரியா, கிட்டத்தட்ட செப்டம்பர் டு அக்டோபர்லேருந்து அங்கிட்டு நவம்பர் கடைசி வரைக்கும், நவம்பர் 15 வரைக்கும் இருப்பார். சரியா, ஒரு 2 மாத காலத்துக்கு வச்சுக்கோங்களேன். நவம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார். நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆட்சி பெறுவார். செவ்வாய் சுய வீட்டில் ஆட்சி பெறுவார். கொஞ்சம் உணர்ச்சிசப்படுவீங்க, மற்றபடி ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். 3ஆம் இடத்து போட்டாரும் சூப்பர். குரு பார்வைக்கு வருவார். குருமங்கள யோகம் மறுபடியும் இருக்கும் 3ஆம் இடத்துல. ஸோ செவ்வாயும் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுசரித்து போவீங்க. பேச்சில் மட்டும் ஒரு வேகம் இருக்கும், அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. சரியா, பேச மட்டும் கொஞ்சம் பணிஞ்சு பேசுங்க. யார்கிட்ட அதட்டு பேசாதீங்க. அதட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அம்பானி யோகம் அப்படியே கிடைக்கும். பேச்சு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் 2 கூடியவன், தனத்தை கொடுக்குறவன். துலாம் ராசி நேருக்கு பணம் வரணும்னா அதுக்கு முதல் தூண்டில் போடுறவர் யார்? செவ்வாய் தான். அடுத்து 5 கூடியவன் யார்? சனி பகவான். சூப்பராக இருக்கிறார். புதன் பார்வையில் இருக்கிறார். மிகச்சிறப்பாக இருக்கும். பெருமளவு பணம் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. பொறுப்பு இருக்கும். 10 பேருக்கு தலைமை தாங்கிற பொறுப்பு இருக்கும். நீங்கள் ஒரு டீம் லீடர் ஆகுவீங்க, இல்லைன்னா ஒரு மேஸ்திரியாக இருப்பீங்க, சூப்பர்வைசராக இருப்பீங்க. 4-5 பேரை வச்சு வேலை பார்க்கறதுக்கு தகுதி உள்ள ஆளாக இருப்பீங்க. உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. சரியா, தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும். சரி, உங்களுக்கு கீழே இருக்கவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு அப்படின்னு கம்பெனியில் அனுப்பிவிடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலை விஷயமாக வெளிநாடுக்கு போகிறது அமைப்பு இருக்குது. வேலை விஷயமாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி வேலை மாறுதலுக்காக காத்திருப்பவர்கள், டிரான்ஸ்ஃபர், வேலை பார்க்குற இடத்துல ஒரு சேஞ்ச் வேணும்,
ஒரு மாற்றம் வேணும், அப்படி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே செய்த முதலீடு, வியாபாரம் தொழிலில் வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ நல்லாயிருக்கும், பல மடங்கு பணம் வரும், கொட்டுன்னு கொட்டும், தட்டி ஏற்க போகிறீங்க. சரி, தட்டுன்னு தட்ட போகிறீங்க. அம்பானியும் அப்படியே அச்சு விசிறாமல் நடக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு, புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி பகவான் இந்த 5 பேர் நல்ல நிலைமையில் இருக்கணும். குறிப்பாக சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2-12 இருக்கக்கூடாது, அதுபோக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7-8 இருக்கக்கூடாது. சரியா? அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் சனி பகவான் இல்லாமல் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் துலாம் ராசியில் வந்து கெட்டிக்காரர்கள். சரியா? உங்கள் ராசியில் வந்து 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது, 7 சனின்னு அர்த்தம். அடுத்து வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, கண்ணியில் இருக்கக்கூடாது. கண்ணியில் இருந்தாலும் ஸ்தானபலம் பெறுவார், இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் 7 சனி தான். அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல மகரத்தில் வந்து ஆட்சி பெறுவார், பிரச்சனை இல்லை, ஆனால் தாயை கெடுப்பார். இப்போ நான் சனி பகவானை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்ல பலங்கள் வருமா சார்னா சில பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். யாருக்கு வராது அவங்கள பற்றி சொல்கிறேன். இவங்க வந்து நான் சொல்கிற வழிபாடு பண்ணணும். சரியா? ராகுக்கு வந்து துர்க்கையை வழிபாடு பண்ண சொல்லிட்டேன், துர்க்கை காளிமன் வழிபாடு பண்ண சொல்லிட்டேன். சனி பகவான் முக்கியமான ரோல். துலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதி, 4-5 குடைவன், சுகஸ்தானாதிபதி. சரியா? உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கணும், கார் வாங்கணும், சொகுசாக வாழணும், தாயன்பு கிடைக்கணும், நல்ல அக்கம் பக்கத்தோடு இணக்கமாக போகணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகணும், புகழ் அந்தஸ்தோடு வாழணும்னா 4ஆம் இடம் வளர்க்கணும். அதுக்கு சனி பகவான் தான் அந்த யோகத்தை கொடுக்கணும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், தொட்டக்காரியம் தொழுங்கிறது, பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும். ஸோ 4-5 கூடிய சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு ஏப்ரல் 28 வரைக்கும். சேர்ந்திருந்தாலும் குரு சுக்கிர பார்வைக்கு வரதுனால நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இவ்வளோதாங்க. ஜோதிடத்தை மட்டும் பலன் சொல்கிறது முக்கியம் கிடையாது, அந்த அமைப்பை சொல்லணும். அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். துலாம் ராசிக்கு திடீர்னு அம்பானி யோகம் எப்படியா வரும்? அதுக்கு அமைப்பு இருக்கணும். இப்போ அமைப்பு இருக்குது. சரியா? அதனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். சுக்கிர திசையில் வந்து புதன் புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் அந்த அம்பானி யோகம் அப்படியே நடக்கும். அதுபோக சூரிய திசை, சூரிய 12ஆம் இடத்துல இருந்தாலும் அலட்சியின் அடிப்படையில் சில பலன்களை கொடுப்பாரு. சூரிய திசையில் குரு புத்தி, சூரிய திசையில் புதன் புத்தி, சூரிய திசையில் சந்திர புத்தி, சூரிய திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். அதுபோக சந்திர திசை நடக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சரியா? சந்திர திசையில் வந்து சனி புத்தி, ராகு புத்தி இதுதான் நல்லா இருக்காது, மற்ற புத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். ரைட். இப்போ சனி பகவானை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே ஸ்கிப் ஆகிட்டேன். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதுபோல் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடம் மேசத்தில் நீசம் அடையக்கூடாது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னா விருச்சிகம், கன்னி, மகரம், மேசம், ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. இதில் வந்து கன்னி, மகரம், ரிஷபத்தில் வந்து ஸ்தான பலம் பெறுவார், பிரச்சனை கிடையாது. விருச்சிகத்திலே மேசத்தில் எல்லாம் இருந்தாலும் சூப்பர். சரியா? இந்த இடத்துல எல்லாம் சனி பகவான் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. கும்பத்தில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆட்சி பெறுவார், மூலத்திரையோட ஆட்சி பெறுவார். ஸோ மேசத்துலேயும் விருச்சிகத்திலையும் சனி பகவான் இல்லாதவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குங்க. ஒரு வரையில் வீடியோ முடிக்கலாம். மேசம், விருச்சிகத்தில் சனி பகவான் இல்லாத துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலம் மிக சிறப்பாக இருக்கும். அம்பானி யோகம் அப்படியே கெட்டும். சரியா? குறிப்பாக மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, 4 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க, அந்த வேலையில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, எஜுகேஷனில் இருக்கிறவங்க, அதுபோல் அதுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇபி இன்ஜினியரிங், ப்ரீ ஃபேப்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த சொல்கிறாங்களா ஸ்ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து ப்ராப்பரேட்டராக இருக்கிறவங்க, இந்த வேலையில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு கோடீஸ்வரம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் சுபத்துவம் வராரு. சரியா? புதனால சுபத்துவம் வராரு. அதே மாதிரி குரு பார்வைக்கு வராரு, சுக்கிர பார்வைக்கு கொஞ்சம் தொடராரு. குரு பார்வைக்கு எக்ஸட்டாக வரல, சுக்கிரம் பார்வைக்கு அடுத்து வருவார். சுக்கிர எடுத்து கண்ணிக்கு வந்து சுக்கிரம் பார்வைக்கு வருவார். ஸோ சனி பகவான் வந்து ரெடியாக இருக்கிறாரு, எப்போன்னு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். சரியா? கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள், காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி சில இடத்துல தான் ஒரு கோயில் இருக்கும், காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். சிவன் கோயில் இருப்பார். தேய்பிரை அஷ்டமணி அன்றைக்கி போங்க, தேய்பிரை அஷ்டமணிக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து துலாம் ராசிக்கு இருக்குது. அம்பானி யோகம் வந்து அப்படியே உங்களுக்கு நடக்குது. சரியா நேயர்களே? பொறுமையாக பாருங்கள், பலன்களை சொல்கிறேன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக துலாம் ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா? நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நல்லா படிப்பீங்க. மிதுன லக்கணத்தில் படித்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு நல்லா இருக்கும், உயர்கல்வி நல்லா இருக்கும். உயர்கல்வி படித்தவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. தாயோட அன்பு இருக்கும், தாய்மாமனோட உறவு இருக்கும். தாய்மாமன் வழி பெண்கள்
திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்மாமன் பண்ண கட்டிக்கிட்டவங்களுக்கு குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. வீடு மனை வண்டி வாங்க யோகம் இருக்கும். புதுசாக வீடு கட்டுறதுக்கு திட்டம் போடுவீங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் கிடைக்கும். பேங்கில் பணம் கிடைக்கும். இல்லைனா மற்றபடி எங்கேனாச்சும் லோன் போட்டிங்கன்னா லோன் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்க உத்தியோகம் நல்லாயிருக்கும். அரசு வழி ஏற்றங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். புதாதித்ய யோகம் ராசியிலே லக்கணத்துக்கு வரதுனால ஆள் பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க. கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. கதை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க, திரைப்படத்தில் இருக்கிறவங்க, டைரக்டராக இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, படைப்பாளிகள், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம். படைப்பாளிகளுக்கு நல்லாயிருக்கும். படைப்பு தொழில் சொந்தக்காரர்கள். நீங்கள் ஒரு டப்பா செஞ்சாலும் சரி, ஒரு பொம்மை செஞ்சாலும் சரி, நீங்கள் தான் படைப்பாளி. ஒரு படம் வரைஞ்சாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான் படைப்பாளி. ஸோ அறிவு திறமையால் ஒரு பொருளை படைக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணம். தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாப்பன் வழி உறவு நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில வேலைகள் நல்லாயிருக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க, வெளியூர் துறையில் இருக்கிறவங்க, அரசாங்க தொடர்பில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படின்னா அரசு வழியில் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது. அதுபோக அப்பா வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். தாப்பனுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதோட போயிட்டு வாங்க. அடுத்து வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு வந்து மகத்தான பலன்கள். சரியா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். இந்த அம்பானி யோகம் வந்து இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்படியே நடக்கும். பயங்கரமாக இருக்கும். சரியா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குடும்பத்தில் இணக்கத்தை கொடுப்பார். பழக்க வழக்கத்தை நல்லா கொடுப்பார். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. குடும்பத்துக்கு பணம் பல வழி வரும். சரியா வருமானம் அதிகமாகும். பல வகையில் வருமானம் பண்ணுவீங்க. மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. பகலில் ஒரு வேலை பார்த்தாலும் நைட்டில் வந்து வேலை பார்ப்பீங்க. அதனால் பணம் வந்து பல வகையில் வரும். ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. மகாலட்சுமி யோகம் கை கொடுக்கும். அதுபோக சூரிய நாராயண யோகம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய நாராயண யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சூரிய நாராயண யோகம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா சூரியன நாராயண யோகம் அருமையான அமைப்பு. சரியா நேரில் இதை காட்டில் ஒரு யோகம் உங்களுக்கு வர கிடையாது. சூரிய நாராயண யோகம், குருமங்கள யோகம், புதாதித்ய யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அது நான் சொன்ன குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த புதாதித்ய யோகம், சூரிய நாராயண யோகம், அடுத்து என்ன சொன்னேன், குருமங்கள யோகம், இந்த யோகம் மூணுமே கூடும். ஸோ மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரிய நாராயண யோகம் நல்ல பலன்களை கொடுக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசியில் இந்த காலகட்டத்தில் தூரதேச அமைப்புகளாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் இருக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, குறி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜவுளி அனுப்புகிறவங்க, ஆசிரியர் தேர்வு பண்ணுறவங்க, இப்படி வெளிநாட்டு தொடர்பில் சில பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பணம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், அரியஸ் பணம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அரசு வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி டிஏ பணம் கிடைக்கும். ஊக்கத்தொகை கிடைக்கும். தீபாவளியை முன்னிட்டு வருகிற நாட்களுக்கு எக்ஸ்ட்ரா எதனாச்சும் லோன் போடலாம், பணம் வாங்கிக்கலாம், இன்சென்டிவ் கிடைக்கும். தீபாவளிக்கு அரசாங்கம் கொடுக்குற போனஸ் கிடைக்கும். அது கூடுதலாக கிடைக்கும். சரியா இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லோரும் போட்டி செய்வாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம். அதனால் வருகிற தீபாவளி பொங்கலுக்கு ஆளுங்கட்சி நிறைய செய்யும். ஏன்னா இது இயல்பு. ஏன்னா அடுத்த வருஷம் 2026 மே மாதம் எலெக்ஷன். ஸோ இப்போ வருகிற தைப்பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நல்லா நிறையா கொடுப்பாங்க. சரியா இதை வந்து இதுக்கு ஜோசியமெல்லாம் பார்க்க வேண்டாம். அரசாங்கத்திலே சொல்லிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஏன்னா கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் இன்றைக்கி எல்லாம் வாங்கிட்டு தான் போடுறாங்க. அது உண்மை, ஊரறிஞ்ச உண்மை. அதனால் நான் ஒரு ஜோதிடன்ற முறையில் அதுக்கு ஒரு ஆரோடம் சொல்கிறேன். சரியா இதெல்லாம் ஒரு ஆரோடம் தான் கிடைக்கும். தீபாவளிக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அதுமாதிரி பொங்கலுக்கும் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கோங்க, நல்லபடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சிம்மம் சுபத்துவமாகிட்டே இருக்குது. சரி அடுத்து சூரியன் வந்து புதன் வீட்டுக்கும் குரு பார்வைக்கு வராரு. தீபாவளி கேட்கும்போது குரு பார்வையில் இருப்பார். சிவராஜ் யோகம். சூரியன் சிவராஜ் யோகத்தில் இருக்கனால கண்டிப்பாக அரசாங்கத்து மூலிமா பணம் கிடைக்கும். சூரியன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். துலாமில் ஐபிஎஸ் மாதம் நீசம் பண்ணாலுமே நீச பங்கம் அடைவார். குரு பார்வைக்கு வரார். சூப்பராக இருக்கும். ஸோ ஐபிஎஸ் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து மானியம் கிடைக்கும். அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்க நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா இந்த அம்பானி யோகம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் சிறப்படைவீர்கள். சரியா நேரிலே நல்லா இருக்கும். சரியா நல்ல ஒரு ராயல்ட்டியாக இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கும். அதுபோக மீன லக்கணத்தில் பிறந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த புரட்டாசி மாதம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஐப்பசி மாதத்துலேருந்து நடக்கும். ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் நல்லபடியாக நடக்கும். புரட்டாசி மாதம் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள். சரியா புரட்டாசி மாதம் வந்து யாரும் திருமண வேலையெல்லாம் நடக்காது. மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நிச்சயதார்த்தமெல்லாம் பண்ண மாட்டாங்க. வேணால் பேசி வச்சுக்கலாம். புரோக்கரை வச்சு அலைஞ்சிக்கலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் நல்லபடியாக தகவல் கிடைக்கும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு.
தகவல் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு செஞ்சு சேர்மார்க்கு நல்லாயிருக்கும், நண்பர்களால் உதவி இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காட்ட என்ன செஞ்சு போவீங்க, சொந்த பந்தத்தால் உதவி இருக்கும், நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உறவுக்கார பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோல் அரசாங்க வேலையும் நல்லாயிருக்கும். கும்பலக்கணத்தில் அரசாங்கத்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக நல்லா பார்க்கப்படுகிறது. மீன லக்கணம், மீன லக்கணத்துக்கு வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா, நல்ல நட்பாக இருப்பீங்க, பரிசமாக இருப்பீங்க. இந்த ஊடல்லாம் நல்லாயிருக்கும். ஊடல் கூடல் ஆடல் பாடல் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருந்துக்குருவீங்க. சில நேரத்தில் கொஞ்சம் சல்லு புல்லுன்னு விழுந்துக்குருவீங்க. சரியா, வீட்டில் அப்பா வச்சு உங்களுக்கு பிரச்சனை வரும். அது எப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு மாமனார் புருஷனை பெற்ற மாமனார் வழியில் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. சரியா, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்லேயுமே மாமனாரை வந்து மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளும் மாமனாருக்கு பிடிக்காது. மாமனார் கூட ஏற்றுக்குருவார், வயசானவராக இருப்பார், என் மருமக தான் போயிடுவார். ஆனால் மருமகளுக்கு வந்து மாமனார் மாமியும் பிடிக்காது. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். சரியா, ஏன்னா கணவன் மேலே யார் அதிகமாக அன்பு கட்டுறாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த பிள்ளை புருஷன் மேலே ரொம்ப பாசமாக வைக்கும். அந்த பையனோட அம்மா அப்பா நினைப்பாங்க, இவன் என்ன புதுசாக இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளையை கொஞ்சிட்டு இருக்கிறா, நம்ம பிள்ளையை எடுத்துகிட்டு போயிடுவாளோ, நம்மளுக்கிட்ட இருந்து பிரிச்சுருவாளோ, இப்படிலாம் நினைப்பாங்க. இதனால தான் இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால தான் பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் துலாம் ராசி பெண்களுக்கு, புதுசாக கல்யாணமான பெண்களுக்கு வரும். ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வரும். 40 வயசுக்கு மேலே பிரிச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பழசாக போயிடும். 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் மாமனார் மாமலை பற்றி சொல்லுங்கன்னா, ஆமாம் அவங்களுக்கு என்ன பாதி பேர் போய் சேர்ந்துருப்பாங்க. சரியா, வயசாக இருக்கும் போய் சேர்த்துருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் ஆமாம் அவங்களுக்கு என்ன மாமனார் மாமியாக வயசாக போச்சு, ஒரு ஓரத்தில் கிடக்குறாங்க, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த புதுசாக கல்யாணம் போகிற பெண்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் உங்களை பார்க்கல, உங்கள் ஜாதகத்தை பார்க்கல. சரியா, நீங்கள் சுவாதியோ விசாகமோ சித்திரையோ எதில் பிறந்தாலும் சரி, நடப்பை சொல்லுவேன். கோச்சாரத்தில் என்ன நடந்துட்டுருக்கோ அதை சொல்லுவேன். அம்பானி யோகத்தையும் சொல்லுவேன், மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை வரதையும் சொல்லுவேன். சரியா, அதனால் மாமியா மருமக மாமனாருக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக அதை டேக்கிள் பண்ணுவீங்க. சரியா, புத்திசாலித்தனமாக டேக்கிள் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் வேணும், அறிவு தான் வேணும். அறிவால் வந்து நம்ம வந்து அனைத்தையும் ஆளலாம். அறிவுபூர்வமாக இருந்தோம்னா அனைத்து பிரச்சனையும் கையாளலாம். கொஞ்சம் பெண்கள் அறிவுபூர்வமாக இருங்க. துலாம் ராசி பெண்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதுபோல் பெண்களுக்கு கொஞ்சம் அரசு வேலை பார்க்குற பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா இருக்கும், இருந்தாலும் போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். ஞாபகம் மருதி வரும், டாக்குமெண்டேஷனை கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு இதில் கிளர்க்கியல் போஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மெயில் அனுப்பும்போது தப்பு பண்ணிடுவீங்க, டாக்குமெண்டேஷனை மாற்றி வச்சுருவீங்க. சரி, அதனால் டாக்குமெண்டேஷன் விஷயத்துலையும் சரி மற்ற விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. சரியாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக அக்கௌண்டன்ட் வேலை, ஆடிட்டர் வேலை, எடிட்டிங் வேலை, சிஏ வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கிளர்க்கியல் வேலை பார்க்குறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்கள கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறையில் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தில் கிளர்க் என்ன சொல்லுவாங்க, வாய்க்குள்ள வர மாட்டேங்க, கிளரிக்கல் போஸ்ட். சரியா, கணக்கு வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட்டில் கணக்கு வேலை பார்க்குறவங்க, சரியா, சிஸ்டத்தில் வேலை பார்த்தாலும் சரி, டைப்ரைட்டிங்கில் வேலை பார்த்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும். எதனாச்சும் ஒன்று மறந்துடுவீங்க, அதனால் பிரச்சனை வரும். ஸோ இப்படிலாம் இருக்குது. அம்பானி யோகம் இருந்தாலுமே சில அசந்து போகிற வேலையும் இருக்குது, மறந்து போகிற வேலையும் இருக்குது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான். எல்லாம் கரெக்டாக இருக்காது, 100க்கு 100 கரெக்டாக இருக்காது. சில விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். செவ்வாய் ராசியில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறனால ஓரளவு அடக்கி வாசிப்பீங்க. சில பொருள் கோபம் இருந்தாலும் அது ஒரு குணமாக இருக்கும். ரத்த ப்ரெஷர் இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் கவனமாக இருந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு சம்மந்தப்பட்டவர்கள் டாக்டரை போய் பார்த்துருங்க. உடனே 50 வயசு ஆச்சு, ரத்த கொழுப்பு இருக்குது அப்படின்னா டாக்டரை பார்த்துருங்க. ரத்த கொழுப்பு இருந்துச்சுன்னா மயக்கம் வரும். சரியா, நடக்கும்போது மயக்கம் வரும், தலை சுற்றல் வரும். கொழுப்பு வந்து ரொம்ப பொல்லாதது. சரியா, இருதயத்துக்கு ரொம்ப ஆகாதது. ரத்த கொழுப்பு இருக்கக்கூடாது. அதனால் ரத்த கொழுப்பு சம்மந்தப்பட்டவங்க செக் பண்ணுங்கள். உடல் உபாதை இருக்கிறவங்க செக் பண்ணுங்கள். ரத்த சுகர் இருக்கிறவங்க, ரத்த கொழுப்பு இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களாம் கவனமாக இருந்துக்கோங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறார். சரியா, செவ்வாய் இருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது. அதுபோல் 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம் எப்படி சார் இருக்குது? 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குரு பார்வை பற்றி 4ஆம் இடத்தை பார்க்கறனால சுகவீனப்படுவீர்கள். அதுபோல் 4 கூடியவன் ராகுபடியில் இருக்கிறார். நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். ரத்த சர்க்கரை, ரத்த சுகர், ரத்த கொழுப்பு இருக்கிறவங்களாம் டக்குன்னு டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு சிறப்பாக இருக்கணும். நல்லா வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறது நல்லது. நடந்த காலங்களுக்கு சீதேவி. சரியா, நடக்க நல்லா ஆகும். உடம்பு அப்படியே ஓவியமாக மாறும். நடக்க அப்படியே ஸ்டிப்பாக ஆயிடுவீங்க. அப்படியே செதுக்கி வச்ச சில மாதிரி இருப்பீங்க. நடக்கணும். சும்மா நடக்க மாட்டேன், வாங்கி போட்டிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருப்பேன், தவக்கா மாதிரி சுற்றிட்டு இருப்பேன்னா நல்லா இருக்காது. நிறைய பேர் தான் செய்கிறாங்க. நடக்கிறதுக்கு சோம்பேறிப்படுறானுங்க. எல்லாம் வண்டி, 2 வீலர். பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் இருந்தாலும் 2 வீலர் தான். அது வீட்டிலேருந்து 10 அடி தான் இருக்கும். அந்த 10 அடிக்கு நடந்து போக மாட்டாங்க. அப்படியே ஒரு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நிப்பாட்டிக்கிடுவாங்க. அந்த ரோட்டை மறிச்சிடுவாங்க. கோயிலுக்குள்ளேயே போக முடியாது. இன்றைக்கி இப்படி தான் நடக்கு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்கும். கோயிலுக்கு முன்னாடி ஒரே வண்டியாக தான் நிற்கும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகலாம் பார்த்தோம்னா அந்த வண்டிக்குள்ளே அந்த 2 கேப்புக்குள்ளே தான் போகணும். ஒரு 1 அடி தான் இருக்கும். 2 பக்கம் 2 வீலர் நிப்பாட்டிடுவானுங்க. பெரிய அனுமாரை கும்பிட்றதுக்கு அப்படி நம்ம ஒரு சாகசம் பண்ணணும். அனுமார் மாதிரி தாவி தான் போகணும். சரியா,
எதுக்கு சொல்ல வரேன்னா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நடந்து போங்க சாமிகளா. அந்த காலத்திலலாம் பாத யாத்திரை போனாங்க, ஸ்தல யாத்திரை போனாங்க, நடந்துகிட்டே போனானுங்க. பஜ கோவிந்தம் பாடிட்டு போனாங்க. கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் போகும் வளம் சீராகும்னு, போகும் வழி சீராகும், போகும் வழி பெருவழின்னு நடந்தே போனானுங்க. நிறைய பேர் அப்படியே போய் சேர்ந்துருவானுங்க. காசிக்கு போகிறேன்னு அப்படியே போய் சேர்ந்து புண்ணியரை ஊற்று போயிடுவாங்க. அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி என்ன அப்படி இல்லை, எல்லாம் மாறிப்போச்சு. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி கோயில் பக்கத்தில் நடந்து போங்க. வண்டி ஒரு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். நடந்த காலங்களுக்கு சீதேவி. அம்பானி யோகம் அப்படியே நடக்கும். யாரெல்லாம் கோயிலுக்கு நடந்து போகிறீங்களோ அவங்களுக்கு அம்பானி யோகம் கிடைக்கும். 1000 கிடைக்கும், 1000 கிடைக்கிறவங்களுக்கு லட்சம் கிடைக்கும், லட்சம் கிடைக்கிறவங்களுக்கு கோடி கிடைக்கும். நடந்து போகணும். ஆனால் நான் நடக்க மாட்டேன் சார் அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். அதுக்கு வெளியூருக்கு போகிறதா நடந்து போக முடியாது, பஸ்ஸில் தான் போகணும். அட்லீஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துனாச்சும் கோயில் வரைக்கும் நடந்து போகணும். கோயில் முகவாசல் போயிட்டோம், கோயில் என்ட்ரன்ஸுக்கு போய்ட்டு அங்கேருந்துனாச்சும் நடந்து போகணும். சரியா? அதனால் தயவு செய்து கோயிலுக்கு நடந்து போய் பழகிக்கோங்க, நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதில் 2 இது தீர்வாகும். உடலுக்கு நல்லது. சரியா? கோயிலுக்கு போயிட்டு நடந்து போயிட்டு கோயிலுக்கு போனாலே பிரகாரமாக சுற்றி வருவீங்க. சுற்றிலாம் வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மதுரையில் திருவனைக்காவலும் திருச்சியில் திருவனைக்காவலும் கோயில் இருக்குது. எப்பா எங்கள் அப்பன் ஜலகண்டேஸ்வரர், எங்கள் அம்மா பேர் அகிலாண்டேஸ்வரி. அப்பாடி அது ஒரு மாட கோயில். யானை உள்ளே போகாது. அந்த காலத்தில் சோழ மன்னர் காலத்தில் கட்டியிருக்காங்க. நிறைய மாட கோயில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே, கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாலே சரியாக போச்சுங்க. சுகரு ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, கொலஸ்ட்ரால் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு கோயில் பெரிய கோயில். சரியா? நான் நிறையா கோயிலுக்கு போயிருக்கேன். ஸ்ரீரங்கமும் அப்படி தான். ஸ்ரீரங்கமும் பெரிய கோயில். ஸ்ரீரங்கமும் திருவனைக்கால் திருச்சியில் வாழ்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. ஆனால் உண்மையிலே அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும். வாரத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடணும். ஒரு வாரம் ஸ்ரீரங்கம், ஒரு வாரம் திருவனைக்கால் போய்ட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. உடல் எந்த நோயும் இருக்காது. அப்படி இருக்குது கோயில். நான் ஏற்கனவே நிறைய தடவை போயிருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நடக்கிற காலுக்கு சீதேவின்னு சொல்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் தொட்டதுனால சொல்கிறேன். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை போங்க, வாரத்துக்கு ஒரு தடவை போங்க. நல்லா நடங்க. சரியா? பிரகாரத்தை சுற்றி வாங்க, ரிலாக்ஸ் உட்காருங்க, தண்ணி குடிங்க, எதனாச்சும் பல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? இதுதான் வந்து அடிப்படை. நமக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, லக்கண ரீதியாக எப்படி இருந்தாலும் சரி, கிரக நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, இறைவனை கும்பிடணும். சரியா நேர்களே? அதுக்கு வந்து பெரிய கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க. அந்த காலத்தில் அதான் கட்டியிருக்காங்க. சரியா? ரைட்டு. இப்போ பலனுக்கு வருவோம். நம்ம துலாம் ராசிக்கு எங்கே விட்டோமோ அங்கே வருவோம். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் சுகம் கெட்டு போகும், உடல்நல பிரச்சனை வரும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். ரத்த சுகரு, ரத்த ப்ரெஷருக்கு வந்தால் தான் நடராஜா வரைக்கும் வந்தாச்சு. சரியா? ஸோ நடராஜா சர்வீஸ் என்றைக்குமே நல்லது. இருக்கிற சர்வீஸிலே பெட்ரோல் போடாமல் போகிறது வந்து நடராஜா சர்வீஸ் தான். பெட்ரோல் டீசலுக்கு வேலையே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கலாம், நினச்ச நேரத்தில் நின்றுக்கலாம். டிராஃபிக் கிடையாது, சிக்னல் கிடையாது. நம்ம நடராஜா சர்வீஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நலமுடன் வாழ்வீர்கள். அடுத்து வந்து செவ்வாய் எங்கே பார்க்குறாரு? ராசியில் இருந்துட்டு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? 7ஆம் இடத்துக்கு வந்து அசுப தொடர்பு இருக்கா சார்னா இல்லை. சரியா? 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடம் தான் பிரச்சனை. சனி பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. வம்போலுக்கு பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த பெண்கள், தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்து பெண்கள், சம்மந்தமில்லா பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். அதுபோல் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க கவனமாக இருக்கணும். கலைத்துறை, சின்னத்திரை, டிவி சீரியல், ஆடல் பாடல் இதில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் 8ஆம் இடத்துக்கு இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்கனால பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா நேர்களே? அதுபோக ரிஷப ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் ரிஷபத்துக்கு உடையவன் தான், 8க்கு உடையவன் தான். கேது இப்படியில் வேறு இருக்கிறாரு. அது எப்படி ஆகும்னா பிரச்சனை ஆயிரும், உங்களால் பேச முடியாது. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க, பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க, ஆனால் பேச முடியாது. பிரச்சனைக்கு பதில் சொல்லவும் முடியாது. நீ தப்பு செஞ்சேங்கிட்ட ஆமாம் உம்முன்னு இருப்பாங்க. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க, அது மாதிரி என்ன தப்பு பண்ணேன் இப்படி சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன செஞ்சேன்னு விவரத்தை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நிலையில் போய் மாட்டிடுவீங்க. சரியா? சில நேரம் உதாரணத்தை சொல்லுவேன், ஆனால் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. சனி ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, காட்டமாக தான் பார்ப்பார். அவர் சுப தொடர்பில் இருந்தாலுமே அவர் பார்வைக்கு வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கும். வக்கரமானாலுமே பார்வை கொஞ்சம் இருக்கும். செவ்வாய் வேறு பார்த்து தூண்டி விடுறாரு. எரியிற எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அது வீடு கொடுத்த சுக்கிரன் கேது பிடிக்கு வந்துட்டார். சரியா? கேது பிடிக்கு வந்துட்டாலும் அவரோட இது முடியும். பொதுவாக சுக்கிரன் கேது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, சுக்கிரனுடைய இது எல்லாத்தையும் கேதுக்கு அப்படியே சுருக்கிடுவார், அப்படியே போட்டு அமைக்கிடுவார். கவனமாக இருக்கணும். ஓகே நேர்களே? அம்பானி யோகம் இருக்குது. 1008 பிரச்சனை இருந்தாலும் சரி, சாதக பாதகங்கள் இருந்தாலும் சரி, அம்பானி யோகம் இருக்குது. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. சரியா? வழிபாடு சொல்லியிருக்கிறேன், அந்த வழிபாடு பண்ணுங்கள். சில லக்கணத்துக்கு பிரித்து சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா ராசிக்குன்னு பொதுவான வழிபாடு என்ன சார் அப்படின்னம்னா, செவ்வாய் இருக்கிறாரு, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தேச கவசம் வீட்டில் படிங்க போதும். சரியா? கந்தேச கவசத்தை படிங்க இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்துக்கும் போவார். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு கந்தேச கவசம் படிக்கணும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரைக்கும் கந்தேச கவசம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமை படிங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கந்தச கவசம் படிக்கிறதுனால எல்லாம் நிவர்த்தி போயிடும். வீட்டில் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிடுங்க. துவரம்பருப்பு போட்டு சாம்பார் சாதம் வச்சு சாப்பிடுங்க. அதுபோல் வீட்டில் முருங்கை படம் இருந்துச்சுன்னா துவரம்பருப்பை பரப்பி அதுக்கு மேலே 2 நெய் விளக்கு போடுங்க. வள்ளிக்குண்டு தெய்வானைக்குண்டு விளக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? முருகன் படத்துக்கு எப்பவுமே 2 நெய் விளக்கு போடுங்க. வீட்டிலே போடலாம். கோயிலுக்கெல்லாம் போக முடியல சார், நீ சொன்ன மாதிரி கோயிலெல்லாம் சுற்றி வர முடியாது அப்படின்னா வீட்டிலே விளக்கு போடுங்க. முருகன் படத்தை வச்சுக்கிட்டு 2 விளக்கு போடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். கந்தச கவசம் படிச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை படிங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9 2 அகல் நெய் விளக்கு போட்டுட்டு ஒரு ஆணை கும்பிட்டுட்டு கடமையை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து அசுப தொடர்பு இல்லை. ஆனால் செவ்வாய் ஒரு பாவகாரகம் தான், குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. ஸோ நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. முருகப்பெருமானை கும்பிடுங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா கோவப்படாமல் இருப்பீங்க, நயமாக இருப்பீங்க, பதமாக இருப்பீங்க, பணிஞ்சு போவீங்க, பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், ஆள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஜூட்டிக்காக இருப்பீங்க, எந்த ஒரு கருத்து படாபட்டா செய்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா நேர்களே? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, அந்த வேலவன் அனைத்தையும் தருவான். நீங்கள் சொல்கிறீங்க இன்னையா எத்தனை 2-3 வழிபாடு சொல்லிட்டேயா? ஆமாம், வழிபாடு பண்ணால் தான் பிரச்சனை தீரும், வழிபாடு பண்ணால் தான் வழி பிறக்கும். சரியா? ஒரு மனுஷனுக்கு வழி பிறக்கணும்னா வழி வந்தால் தான் வழி பிறக்கும். ஒரு தாய் வழி எடுத்தால் தான் அவள் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தால் தான் அவளுடைய வழி பிறக்கும், சந்ததி பிறக்கும். ஸோ வழி வந்தால் தான் வழி பிறக்கும், வழிபாடு பண்ணால் தான் நல்ல வழி பிறக்கும். சரியா? சொன்ன வழிபாடெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சிரத்தையாக செய்யுங்க. நிறைய வீடியோ போடுறேன், நிறைய நேரில் கேட்குறாங்க. அதுபோக துலாம் ராசிக்கு அடுத்து கும்பிட வேண்டிய சாமி என்ன, ஃபோட்டோ என்ன, இதெல்லாம் நிறைய சொல்கிறேன். நான் அடுத்த வருகின்ற காலத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னோம்னா அது கொஞ்சம் திணிக்கிற மாதிரி ஆயிரும். எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்கக்கூடாது, இயல்பாக நடக்கணும். சரியா? ஒரு பள்ளிக்கூட மாணவன் அவனாக போய் ஸ்கூலில் படிக்கிறதா நல்ல படிப்பு. அவனுக்கு கோச்சிங்கு டியூஷன் எடுக்கிறதெல்லாம் அவனை போட்டு திணிக்கிற மாதிரி. அவன் ஒரு எரிச்சலோடு தான் செய்வான், வெளியே இயல்பாக செய்ய மாட்டான். ஸோ ஒரு பள்ளி மாணவன் இயல்பாக ஸ்கூலுக்கு போய் அவனாக கேட்டு படித்து பரீட்சை எழுதி மார்க் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இயல்பாக சில காரியங்கள் நடக்கும். நான் சொல்லதை மட்டும் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்யுங்க, சிறப்பாக இருப்பீர்கள். அடுத்து விரிகின்ற வீடியோவில் பார்க்குறேன். அம்பானி யோகம் அச்சு பிசராமல் கிடைக்கும். காரியத்தை செய்யுங்க, கடமையை செய்யுங்க. எல்லாரும் அம்பானி ஆக முடியாது. ஆனால் அம்பானியாக ஆனவரும் இது மாதிரி லக்கண கிரக அமைப்பு இருக்க போய் தான் இருக்கிறாரு. சரி, அம்பானி ஜாதகத்தை பார்த்தாலுமே சூரியனும் குரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க, புதன் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா? அவருக்கும் 2, 5, 9, 11 இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது. 2 கூடியவன் ராசியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. 5 கூடியவன் யார்? சனி பகவானும் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, புதன் பார்வையில் இருக்கிறாரு. 9ஆம் இடம் புதன் வந்து ஆட்சிப்பட்டு தான் இருக்கிறார், ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிறார், குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. 11ஆம் இடம் 11 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், ஆட்சிப்பட்டு புதன்கிட்ட தான் இருப்பார். இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அந்த யோகம் கிடைக்கும், மகாதன யோகம், அம்பானி யோகம் கிடைக்கும், அலைச்சலுக்கு உட்பட்டு கிடைக்கும். கொஞ்சம் அலையணும், இருக்கிற விடுத்துட்டு அலையணும். சரியா? அலைஞ்சு திரிஞ்சால் தான் கிடைக்கும், ஈஸியாக எதுவும் கிடைக்காது. ஈஸியாக கிடைக்கணும், நோகாமல் நுங்கு எடுக்கணும், நுங்கு சாப்பிடணும்னு நினச்சவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு காரியம் பண்ணணும், எஃபெக்ட் போடணும், இம்பேக்ட் போட்டால் தான் நடக்கும். அதுக்கு யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடைமுறைக்கு இம்பேக்ட் போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, கண்டிப்பாக கிடைக்கும். அம்பானி யோகம் நிச்சயம் உண்டு. அடுத்து வருகின்ற 60 நாட்களில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அடுத்தடுத்து சுபகரங்கள்லாம் வருது. செவ்வாய் இருப்பார், அடுத்து வந்து புதன் வருவார், சூரியன் வருவார். சூரியனும் 11 கூட வருதா, ராசிக்கு வந்து சிவராஜ் யோகம். அடுத்து சுக்கிரனும் வருவார், உங்கள் ராசிநாதன் வருவார். ஸோ சூரியன், புதன், சுக்கிரன் அடுத்தடுத்து கிரகங்கள் உங்கள் ராசியை கிராஸ் பண்ணி போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ தீபாவளி முன்னிட்டு நல்ல யோகம் தான் இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன். துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திரை, சுவாதி நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நட்சத்திரநாதன் ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? ராகு வந்து குரு பார்வைக்கும் சுக்கிரன் பார்வைக்கு வராரு. சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். நான் நட்சத்திரத்துக்கு வேணால் அடுத்து பலன்கள் போடுறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு சார் நல்லா இருக்காதா சார்? சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா? அப்புறம் விசாகத்துக்கும் நல்லாயிருக்கும். விசாகத்துக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரநாதரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. சுவாதி நட்சத்திரக்காரன் ராகு வந்து குரு சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு. குரு விசாக நட்சத்திரம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுப வர்க்கம் எடுத்திருக்கிறார். குரு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. குருவை பற்றி கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சிருந்தேன், ஒரு தகவல், அதையும் சொல்லிடுறேன். நான் அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். எத்தனையோ சொல்லணும்னு எனக்கே தெரியல, ஏகப்பட்ட இது இருக்குது, சாதக பாதங்கள் நிறைய இருக்குது. பேசிகிட்டே இருந்தோம்னா நிறைய வீடியோவில் கூடியிருது. நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன், லக்கண ரீதியாக போடுறேன் நான். சரியா நேர்களே? இப்போ குரு வந்து ஒரு அற்புதம் பண்ணுறாரு. அவசரத்துக்கு அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் வராது. ஒரு பேப்பர் எழுதி வச்சு அந்த பேப்பர் எங்கே போச்சுன்னு தெரியல. சரியா? இங்கே வேலை பார்க்குறவங்களும் எங்கேனாச்சும் எடுத்து போட்டுவாங்க. நான் பேப்பரில் பிட்டு எழுதி வைப்பேன். சரியா? இந்த 3 நாளாக வந்து எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்புனேன். மகரம், தனுசு ராசி எல்லாருமே வந்து சுக்கிர ஜெயந்தி, நேற்று சுக்கிர ஜெயந்தி, உங்கள் ராசிநாதன் ஜெயந்தி. ஆனால் துலாம் ராசிலேருந்து ஒருத்தரும் கேட்கல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். சரியா? உங்கள் ராசிக்குன்னு விநாயகர் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான், சுக்கிர ஜெயந்திக்கு கொண்டாடுங்கன்னு. ஆனால் மகர ராசி, தனுசுலேருந்து தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க.
குருவுக்கு என்ன குருவுக்கு வந்து சார் குரு வந்து சுபவருக்கு எடுக்கிறாரு சரியா, குரு சுபவருக்கு எடுக்கிறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா, நல்லா தான் இருக்குது. 10/11/2025 வரைக்கும் நல்லா இருக்கும். ஐபிஎஸ் 24 வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு வாரத்தில் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். ஸோ 9ஆம் இடத்துல குரு நல்ல நிலைமையில இந்த ராசியை பார்க்கறதுனால அனைத்திலும் நல்லா இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிறவங்க. கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன். துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை விசாகம் சுவாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான். அனைவருக்கும் அம்பானி யோகம் கிடைக்கட்டும். அம்பானி யோகம் கிடைக்கலையோ ஆயிரக்கணக்கில் கிடைக்கட்டும், ஆயிரக்கணக்கில் கிடைக்கல லட்சக்கணக்கில் கிடைக்கட்டும், இல்லைன்னா கோடிக்கணக்கில் கிடைக்கட்டும். ஏதோ அன்றைக்கு பொழுதுக்கு கிடைக்கட்டும் சரியா, ஏதோ பிரச்சனை தீரட்டும். அந்த பிரச்சனை இறைவன் தீர்ப்பார். நலங்களும் வளங்களைப்பட்டு தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. வழிபாடு கரெக்டாக பண்ணுங்கள். வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி.